அண்மையில் வெளியான யூபிஎஸ்சி தேர்வு முடிவில் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியைச் சேர்ந்த மாணவர்கள் மீண்டும் சாதனை படைத்துள்ளனர். இந்த அகாடமியில் பயின்ற மாணவர்கள் 138 பேர் இந்திய அளவிலும் 42 பேர் தமிழ்நாடு அளவிலும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் அளிக்கப்படும் பயிற்சி மற்றும் எதிர்கால முன்னெடுப்புகள் குறித்து அந்த அகாடமியின் நிறுவனர் பூமிநாதன் நமக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான முடிவுகள் இப்போ வெளில வந்திருக்கு. அதில் தமிழகத்திலிருந்து 58 மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. சென்ற ஆண்டில் 41 மாணவர்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த ஆண்டு சற்று ஒரு முன்னேற்றம் தமிழக யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு முடிவுகளில் இருக்குது. ஆனால் இது போதுமானதா அப்படின்னா இல்லை. காரணம், தமிழ்நாட்டிலிருந்து 120 பேர் வரைக்கும் வெற்றி பெற்ற வரலாறு உண்டு. அந்த வகையில் பார்க்குறப்ப நம்ம 50% தான் அதை அடைஞ்சிருக்கோம். இன்னும் போக வேண்டிய தூரங்கள் இன்னும் நிறைய இருக்குது. சற்று ஆறுதலான விஷயம் என்னென்னா, கடந்த 5 ஆண்டுகளில் நம்மளோட ரிசல்ட்டை ஒப்பிட்டு பார்க்கப்ப இந்த ஆண்டோட ரிசல்ட்டு ஓரளவு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. மொத்தம் 58 மாணவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் கூட பல மாணவர்களுக்கு ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் போன்ற முக்கிய பணிகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இன்னும் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. இதில் 100 ரேங்க்குள்ளே வாங்கிய தமிழக மாணவர்கள் நிறைய பேர், 50 ரேங்க்குள்ளே வாங்கிய தமிழக மாணவர்கள் 3 பேருக்கு மேலே. சென்ற ஆண்டு ஒரே ஒரு மாணவர் மட்டும்தான் 50 ரேங்க்குள்ளே வாங்குறப்ப தமிழகமே ஒரு வியப்புக்குள்ளாகிது. ஆனால் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை கூடியிருக்குது, இன்னும் சற்று ஆறுதலை கொடுக்குது. இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் 58 மாணவர்கள் தமிழகத்திலிருந்து வெற்றி பெற்றிருந்தால் கூட 42 மாணவர்கள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி மாணவர் என்பது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. குறிப்பாக ப்ரிலிமினரி, மெயின்ஸ், நேர்முக தேர்வு இப்படி 3 கட்டங்களில் வெவ்வேறு நிலைகளில் மாணவர்கள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட தொடர்பு கொண்டால் கூட மெயின்ஸ் மற்றும் நேர்முக தேர்வுக்காக கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி மிகச்சிறந்த ஒரு நிறுவனமாக போற்றப்படுகிறது. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் இருக்கக்கூடிய முன்னாள் யூபிஎஸ்சி சேர்மன் அவர்களுடைய நேரடி வழிகாட்டல் மூலமாக அகில இந்திய லெவலில் இருக்கக்கூடிய பல மாணவர்கள் ஒரு நல்ல ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க. மொத்தம் 1000க்கு மேற்பட்ட மாணவர்கள் சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்றதாக அறிவிப்பு வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 138 மாணவர்கள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி மாணவர்கள் என்று கூறும்பொழுது மிகுந்த ஒரு மகிழ்ச்சி அளிக்குது. 138 மாணவர்கள் தமிழக மாணவர்கள் என்று கூறினால் இன்னும் மகிழ்ச்சி இன்னும் கூடுதலாக இருக்கும் என்பது தான் நிதர்சன உண்மை. அதை நோக்கி தான் கிங் மேக்கர்ஸோடைய பயணம் இருக்கிறது. அதே நேரத்தில் டாப் 10 ரேங்கில், டாப் 20 ரேங்கில் தமிழக மாணவர்கள் ஒருவர் கூட இல்லை என்பது சற்று வேதனை கொடுக்கக்கூடிய விஷயம். முதல் ரேங்க் தமிழ்நாட்டிலேருந்து வரும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கிறப்ப இது ரேங்க் கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சு அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். எதிர்காலத்தில் நிச்சயமாக தமிழகத்திலிருந்து அந்த நம்பர் 1 ரேங்க் வர்றதுக்கான ஒரு முயற்சியிலையும் இப்போ கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இறங்கியிருக்கு. ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியில் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இறங்கியிருக்கு. லாஸ்ட் ஒரு 1 இயராக இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த வல்லுநர்களை வரவழைத்து அவர்கள் மூலமாக பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பை கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி செஞ்சுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பல ஐஏஎஸ் அகாடமியில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வல்லுநராக இருக்கக்கூடிய அந்த வல்லுநர்களை வரவழைச்சு ஒரே குடையின் கீழ் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்ற ஒரே குடையின் கீழ் அனைத்து வல்லுநர்களையும் கொண்டு ஹிஸ்ட்ரிக்கு சாதிக் சார், எக்கனாமிக்ஸ்க்கு ஆதில் சார், அதே போல் சைக்காலஜி அண்ட் எத்திக்ஸ்க்கு அருண் சார், சோசியாலஜிக்கு விஜேதா தினகர் மேம், ஆந்த்ரோபாலஜிக்கு பிரபாகரன் சார், தமிழ் லிட்ரேச்சருக்கு பிரபாகரன் சார், பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு சத்யபால் திபக் சார், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சபரிநாதன் சார், அண்ட் இந்தியன் பாலிட்டிக்கு சபரிநாதன் சார், இப்படி பல ஒரு சீனியர் ஃபேக்கல்ட்டிஸ் இவங்களெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி மாதவி மேம் அப்படின்னு சொல்லி ஒரு கிரேட் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு கோஆர்டினேஷன் பண்ணக்கூடிய ஒரு கிரேட் பர்சனாலிட்டிஸ் இவங்கெல்லாம் இப்போ தமிழக ரிசல்ட்ஸை அதிக லெவலில் கொண்டு வரதுக்காக கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் இரவு பகல் பார்க்காம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வருங்காலத்தில் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து மட்டுமல்ல, தமிழகத்திலிருந்து நிச்சயமாக அதிக எண்ணிக்கையில் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ கண்கூட தெரிய வருது. நிச்சயமாக இழந்த பெருமையை தமிழகம் தலைகுனிந்த அந்த பெருமையை, அந்த தாழ்வை நிச்சயமாக தமிழகம் தலை நிமிர்ந்தது என்ற ஒரு பெருமை மிகுந்த ஒரு நாள் வெகு விரைவில் வரப்போகுது. மேபி 2026 ரிசல்ட் இன்னும் அதிக எண்ணிக்கையில் தமிழகத்திலிருந்து வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. தொடர்ந்து 2 ஆண்டுகள் நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இந்திய லெவலில் முதல் ரேங்க் கொடுத்த அகாடமி. இஷிதா கிஷோர் மற்றும் ஆதித்ய ஸ்ரீவஸ்தவா
அந்த இந்தியாவுடைய நம்பர் 1 ரேங்க் அப்படின்ற ஒரு ரேங்கை வந்து வெகு விரைவில் தமிழக மாணவர்கள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்காக கொடுப்பாங்க, தமிழ்நாட்டுக்காக கொடுப்பாங்க. இந்த ஆண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வெற்றி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து மாணவர்களுக்கும், இந்திய அளவில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதோடு, இவர்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களை இந்த நினைத்து அவர்களுக்கு ஒரு நன்றியும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே நேரத்தில் தமிழக அரசும் இந்திய அரசும் இந்த மாணவர்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்துள்ளது. தமிழக அரசு நிறைய ஸ்கீம்ஸ் மூலமாக மாணவர்களுக்கு நிறைய ஊக்குவிப்பு நிகழ்ச்சிகளை பண்ணியிருக்காங்க. இந்திய அரசு இந்த எக்ஸாமினேஷனை ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவும் ரொம்ப ஜென்யூனாகவும், அதே நேரத்தில் வந்து சரியான நேரத்திலும் அதிக வேக்கன்சிஸும் வச்சு இதை தொடர்ந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால சிவில் சர்வீஸ் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு யூபிஎஸ்சி தேர்வு அப்படின்னாவே ஒரு நம்பிக்கையான ஒரு தேர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து வந்து மத்திய அரசு வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ மத்திய மாநில அரசுகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு தகவல் சொல்ல ஆசைப்படுறேன். முயன்றால் முடியாது எதுவுமே இல்லை. ஐ கான்ட் டூ எவ்ரிதிங் பட் ஐ கேன் டூ சம்திங். ஐ வில் நெவர் எவர் ரெஃப்யூஸ் டு டூ எனிதிங் விச் ஐ கேன் டூ அப்படின்னு சொன்ன ஹெலன் கெல்லருடைய வார்த்தையை வந்து மனசில் வச்சுக்கோங்க. இந்தியாவினுடைய முதல் 100% பார்வையற்ற பெண் ஐஎஃப்எஸ் அதிகாரியை உருவாக்கிய அகாடமி கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்தியாவிலேயே முதல் முறையாக முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவர்களை அழைச்சிட்டு வந்து அகாடமி ஓப்பன் பண்ணது கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இப்படி பல சாதனைகளை பண்ணியிருக்கு. தொடர்ந்து 5 ஆண்டுகளாக தமிழக லெவலில் முதல் ரேங்கை வாங்கின ஐஏஎஸ் அகாடமி கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. 2 ஆண்டுகள் வந்து இந்திய லெவலில் முதல் ரேங்க் வாங்கியிருக்கு. இந்த ஆண்டு 138 வெற்றியாளர்கள் உருவாக்கியிருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த வெற்றி பயணத்தை உறுதி செய்கிறதுக்கு மாணவர்களாகிய நீங்கள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஜாயின் பண்ணி தமிழகத்தினுடைய பெருமையும் உங்களுடைய பெருமையையும் வளர்த்துக்கொள்ள இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன்.